தங்கமயிலோடு அட்டகாசமான தங்க நகைகள் அனைத்தும் மனம் நிறைவாய் திருப்தியாக. தங்கமயிலின் ஆடை கொண்டாட்டம். காங்கிரஸ் திமுகவோட இருந்தாங்க, இப்போ அவங்க விலகி வந்துட்டாங்க. திமுகவுடைய அடுத்த தேடல் யாரா இருப்பாங்க? ஏன்னா இத்தனை நாள் இருந்த காங்கிரஸை கைவிட்ட பிறகு அவங்களுடைய அடுத்த ஆப்ஷன் பாஜகவா இருக்க வாய்ப்பு இருக்கா? பாஜகவை இருக்கிறதுக்கு தடை இல்லை. நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நமக்கு வந்து ஒரு பெர்மிஷன் அப்படிங்கிறது ஒன்று, என்ஓசின்னு ஒன்று, ரெண்டு இருக்குது. பெர்மிஷனுங்கிறது நீங்கள் என்கிட்ட வாங்கணும், இல்லாட்டி இன்னொன்று பெர்மிஷன் இன்னொருத்தர் வாங்கணும், என்கிட்ட என்ஓசி மட்டும் வாங்கணும். தடை இல்லை, எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து அப்போ வந்து திமுக காங்கிரஸ் கூட இருந்தது. காங்கிரஸ் வந்து திமுகவை கைவிட்டுட்டு போயிடுச்சு. திமுக டிச் பண்ணல. ஆக்சுவலாக வந்து பிஜேபி 2013 வந்து பிஜேபியை கழட்டி விட்டது திமுக. உங்களுக்கு புரியுங்களா? இப்போ வந்து திமுக கழட்டி விட்டது காங்கிரஸ். அப்போ திமுக மேலே பழி கிடையாது இன்னைக்கு கூட்டணியில். அப்போ நீங்கள் என் கூட கூட்டணி சேர மாட்டீங்க. ஆனால் திரு சிதம்பரம் நேற்று சொல்கிறாரு, நீங்கள் வந்து இந்த டீலிமிட்டேஷன்லாம் நீங்கள் பிஜேபி ஆதரிச்சிடக்கூடாது அப்படின்னு. ஏங்க, நீங்கள் என்னை அம்போன்னு விட்டுட்டு போயிட்டீங்க, என்னை அசிங்கப்படுத்திட்டு போயிட்டீங்க, இன்னும் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணுற இடத்துல நகர்ந்துட்டீங்க. அப்புறம் நான் என்ன சொல்ல நீங்கள் இருந்துச்சு கேட்பீங்களா? இது என்ன கணக்கு இருக்குது? அப்போ அந்த இடத்துல அவங்களுக்கான ஸ்பேஸ் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் டிஎம்கே ஆட்சியில் இல்லை, டெல்லியில் டிஎம்கே ஆட்சியில் இல்லை. அப்போ அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஹோல்டு கிடைக்கிறது தான் புத்திசாலித்தனம். அப்போ அவங்க போகிறலாம் அவங்களுக்கு வந்து இப்போ இந்த இடத்துல டிஎம்கே வந்து பிஜேபி சப்போர்ட் பண்ணால் லயபிலிட்டிக்கு வந்து பிஜேபிக்கு தான் இருக்குது. என்னப்பா நீங்கள் ஏதோ தூய சக்தின்னு சொன்னீங்க, இப்போ நீங்கள் தான் வாஷிங் மிஷின் போல தெரியுதே, அப்போ 2G கேஸ் என்னது நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு நார்த் இந்தியாவில் அந்த கட்சியெல்லாம் எடுத்துருவாங்க. உங்களுக்கு புரியுங்களா? ஸோ டிஎம்கே சேர்றது மூலமாக பிஜேபிக்கு தான் லயபிலிட்டி, வேற டிஎம்கேக்கு இது லாபம். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு தகவலுக்காக சொன்னேன், இது பொதுக்குள்ள பகிரங்கமாக பேசப்பட்ட விஷயம். கலைஞர் அவர்கள் இருக்கும்போது 2G கேஸு பீக்கில் போகுது. ஆராசை அரெஸ்ட் பண்ணப்படுறாரு, கனிமொழி அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. அப்போ திமுகவுடைய பொதுக்குழு நடக்குது. அப்போ அங்கே வந்து எல்லாரும் வந்து காங்கிரஸ் கட்சியிலேருந்து வெளியேறணும் அப்படின்றாங்க. 2011-16 ஏடிஎம்கே ஆட்சி. அப்போ வந்து இது ரொம்ப பீக்கில் இருந்துட்டு மேலே வந்து சென்ட்ரல் காங்கிரஸ் கவர்மெண்ட்டு, கீழே வந்து ஏடிஎம்கே கவர்மெண்ட். சரிங்களா? இப்போ இவங்க வந்து எல்லாரும் சொல்கிறாங்க காங்கிரஸ் நம்ம வெளியேறிடணும் அப்படின்றாங்க. ரைட்? காங்கிரஸ் வந்து கூட்டணியில் இருக்கவங்க சொந்த கட்சிக்காரங்க எல்லாருமே வெளியேறிருந்தாங்க. அங்கே மூத்த வக்கீல் வழக்கறிஞர் ஜோதி பேசுகிறாரு, லியோனி பேசுகிறாரு, எல்லா கட்சிக்காரரும், அன்பழகன் பேசுகிறார், எல்லாரும் வந்து காங்கிரஸ் கூட்டணியில் நம்ம வெளியேறினார். இப்போ கலைஞர் வந்து ரொம்ப தெளிவாக பேசுகிறார். இப்போ நீங்கள் எல்லாம் ஆராசாவை கைது பண்ணிட்டாங்க, கனிமொழியை கைது பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறீங்க. கனிமொழி என் பொண்ணு, எனக்கு எவ்வளோ வலிக்குன்னு யோசிச்சு பாருங்கள். நான் மனசு பூரா வேதனை உட்காந்துருக்கேன். ஆனால் கொஞ்சம் ஒரு பாயிண்ட்டை யோசிக்கிறேன், பகிரங்கமாக பேசுகிறேன், கொஞ்சம் பாயிண்ட்டை பேசணும். தமிழ்நாட்டில் நம்ம ரூலிங் பார்ட்டியாக இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ரூலிங் பார்ட்டியாக இருக்கிறோம். நமக்கு ஒரே ஒரு ஹோல்டு கிடைக்குது. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வெளியேறி வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஹோல்டும் போயிடும். அப்போ நம்ம அங்கே இருந்துக்கிட்டே சமாளிக்க தான் பெஸ்ட்டு. நமக்கு வந்து இருக்கிற கம்பேரிட்டிவாக சொல்லி ஒரு முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி வந்து அங்கே ரிலீஸ் பண்ணுறாரு. அதுதான் இன்றைக்கி திமுகவுக்கான நிலைமையாக இருக்குது. அவங்க உள்ளே யோசிக்கும் போது நமக்கு வந்து ஸ்டேட்டில் வந்து நமக்கு ஹோல்டு போயிடுச்சு, நம்ம ரூலிங் பார்ட்டி இல்லை. இப்போ சென்ட்ரல் நம்ம ரூலிங் பார்ட்டியோட நம்ம டைப் போட்டுக்கிட்டோம்னா அவங்களுக்கோ எம்பி தேவைப்படுது. யாருக்குங்க? டெல்லியில் பிஜேபிக்கு. அவங்களுக்கு வந்து டீலிமிட்டேஷன் மாதிரி நிறைய விஷயங்களை சப்போர்ட் பண்ண தேவைப்படுது. அந்த பக்கம் வந்து மம்தா பானர்ஜியோட கட்சி வந்து முக்காவாசி பலந்து 80% வந்து இப்போ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்க. 20% மட்டும் தான் அவங்க கையில் இருக்க மொத்த பார்ட்டி அங்கே இல்லை. அப்போ திமுக அந்த பக்கம் சில விஷயங்களை பாஜக நிறைவேற்றிக்க முடியும். அப்போ நேரடியாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் திமுக இணைந்தது அப்படிங்கிறதா இல்லாமல் டீலிமிட்டேஷனுக்கு வந்து வாக் அவுட் பண்ணிடுறாங்க, இல்லை வந்து சப்போர்ட் பண்ணி ஓட்டு போட்டுறாங்க. இந்த மாதிரி மறைமுகமான ஒரு ஆதரவு கொடுக்குது. அதை மாதிரி கொடுத்து இந்த உறவை லேசாக இப்போ வந்து பலப்படுத்தி பார்ப்பாங்க, நம்ம என்ன ஆகுதுன்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரி இப்போ வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து முதல்ல நாங்கள் வெளியிலேருந்து ஆதரவு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இப்போ வந்து அமைச்சரவையில் சேரலாமான்னு ஒரு விவாதம் வந்துட்டு இருக்கு கம்யூனிஸ்ட் கட்சியில். விடுதலை சிறுத்தைகள் என்ன சொன்னார், நாங்கள் வந்து திமுக கூட தொடர்றோம், தாவேக்கா கூட தொடரும் அப்படின்னார். அப்புறம் திமுக கழட்டி விட்டு திமுக சேரலாம் சரியா, எங்களை மட்டும் சொல்லாமா, திமுக மட்டும் ஒழுக்கமா அப்படின்னு இப்போ பேசுகிறார். அப்போ ஸ்லோவாக தான் அந்த சேஞ்ச் நடக்கும். படக்குன்னு காங்கிரஸ் கட்சி மாதிரி ஓவர் நைட்டில் ஒபாமா ஆக ட்ரை பண்ண மாட்டாங்க. அப்போ வந்து இங்கே என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்கு, இப்போ நாளைக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து லேசாக பாஜகவுக்கு வெளியிலேருந்து ஆதரவு மாதிரி ஒரு ட்ரை பண்ணுவாங்க, இஷ்யூ பேஸ்டு சப்போர்ட் மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. அது ஸ்மூத்தாக இருந்துச்சு, பெரிய நெகட்டிவ் இம்பாக்ட் இல்லை அப்படின்னு சொன்னால் சேர்ந்துருவாங்க. ஏற்கனவே சேர்ந்தவங்க தான், ஏற்கனவே ஒன்றா இருந்தவங்க தான். பிஜேபியும் திமுகவும் கூட்டணியில் இருந்துச்சு, புதுசாக எதுவும் கூட்டணி அமைக்கிறதுக்கு. ஓகே, ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய பதவி மாற்றம் எதன் அடிப்படையில், எதன் பின்னணியில் மாறுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அவங்க சொல்வது நிர்வாக காரணம்னு தான் சொல்லுவாங்க. அதுதான் வந்து என்னுடைய ரைட் இருப்பாங்க. அது சரியும் கூட ஒரு கட்டத்தில். என்னென்னா, என்னைய வந்து நீங்கள் இந்தியன் கிரிக்கெட் டீமுடைய கேப்டனாக போடுறீங்க, அப்போ டீம் பிளேயர் வந்து நீங்களாக போட்டுக்கிட்டீங்கன்னா நான் எப்படி விளையாடுறது? அப்போ பிளேயர் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி வரணும், அதான் ரொம்ப முக்கியம். அப்போ தான் நான் சொல்கிற ஐடியாவை புரிஞ்சுப்பாங்க, உள்வாங்குவாங்க. அப்போ அந்த மாதிரி டீம் பிளேயர்ஸ் வந்து புரிஞ்சுக்கிறது சரி. இப்போ இந்த அரசு வந்து அரசியலுக்கே புதுசு. இப்போ வந்து டிஎம்கேல இருக்கிறவங்க, நீங்கள் வந்து 5 வருஷம் கழிச்சு திரு எடப்பாடி பழனிசாமி நீங்கள் முதலமைச்சர் ஆயிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அவரால் அழகாக ஹேண்டில் பண்ண முடியும் அதிகாரிகளை. எப்படி அப்படின்னா, அவர் ஏற்கனவே அமைச்சராக அரசாங்கத்தில் இருந்தவர், ஏற்கனவே முதலமைச்சர் அரசாங்கத்தில் இருந்தவர், ஏற்கனவே எதிர்க்கட்சி தலைவர் 5 வருஷம் இருந்தவர். ஸோ அவருக்கு வந்து ஜுடிஷியல் சிஸ்டம், லீகல் சிஸ்டம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம், எக்ஸிக்யூட்டிவ் சிஸ்டம், இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் ஐடியா அவருக்கு உண்டு, எக்ஸ்பீரியன்ஸே உண்டு. ஆனால் இந்த தாவேக்காங்கிறது அரசியலுக்கே புதுசு. பொலிட்டிக்கல் லைஃபே 3 வருஷம் தான், கவர்மெண்ட் லைஃபு 2 மாதம் தான். உங்களுக்கு புரியுங்களா? அப்போ வந்து பொலிட்டிக்கல் லைஃபே 3 வருஷம் தாங்கும்போது அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியாது. அப்போ நான் வந்து உங்களை ரொம்ப நம்புவேன்.
நீங்கள் இவரை போட விடுவீங்க, நீங்கள் அவரை போடுவீங்க. அப்போ அப்படி ஒரு கனெக்டிவிட்டியில் வரும். அதில் ஒருத்தர் வந்து டிஎம்கே வேலை பார்த்துட்டு இருப்பார், இன்னொருத்தர் வந்து ஏடிஎம்கே வேலை பார்த்துட்டு இருப்பார். அப்போ தெரிய மாற்றுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட் இருக்குது. நம்ம வந்து ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு நீங்கள் சொன்னால் நான் செய்கிறேன் அப்படின்னு செய்யலாம், நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு விரும்பி நம்ம செய்யலாம். 2 வகை இருக்குது. அப்படியே பேசாமல் மண்ணாந்த மாதிரி உட்காந்துருப்பாங்க. என்னங்க செய்யலை அப்படின்னா நீங்கள் ஒன்றும் சொல்லே சார் அடிப்பாங்க. இப்படி அப்போ நீங்கள் குத்தம் சொல்ல முடியாதுல்ல உங்களுக்கு புரியல. அப்போ வந்து ப்ரோஆக்டிவாக செய்யணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் பிஜேபி அப்படி தான் ஆக்ட் பண்ணுறாங்க. அவரோ அவருடைய மினிஸ்டர், பாரத பிரதமரோ அவருடைய மினிஸ்டர்ஸோ அவருடைய ஆஃபீஸர்ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரோஆக்டிவாக புதுசாக செய்யுது. அப்போ அந்த மாதிரி ஒரு ப்ரோஆக்டிவாக இல்லாமல் பேசாமல் கூட உட்காந்துருக்கலாம். முன்னாடி இருந்தவங்களுக்கு தப்பு செய்கிறவங்களை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆக்ஷன் பண்ணுறவங்களா இருக்கலாம். இந்த கவர்மெண்ட்டை மாட்டி விடுறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு குருஷியலான பீரியட். நம்ம எப்போ சொல்ல முடியாது, விமர்சனம் பண்ணுறது ஒரு 6 மாதம் பொறுத்திருக்குன்னு சொல்லுவோம்ல. ஏன் இந்த அரசாங்கத்தில் இருப்பவர்கள் அந்த சிஸ்டத்தை புரிஞ்சுக்கிறதுக்கே 6 மாதம் ஆகும். யாவே நல்லவன் எவன் கெட்டவன், யார் நமக்கு நல்லது பண்ணுவான் யாருக்கு நல்லது பண்ணுவான்னு அது புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப நாளாகும். உங்களுக்கு நான் விசுவாசமாக இருப்பேன்னு சொன்னவங்க கூட விசுவாசம் இல்லாமல் இருப்பாங்க. உங்களுக்கு புரியல. நிறைய கவர்மெண்ட்டுக்கு முன்னாடி நிறைய தகவல் உங்களுக்கு சொல்லிட்டு இருப்பாங்க. திரு விஜய் நம்பலாம், நமக்கு டிஎம்கே கவர்மெண்ட்லேயே இவ்வளோ சப்போர்ட் பண்ணவர் இவர் அப்படின்னு. அவர் வந்து நாளைக்கு இவங்க கவர்மெண்ட் வந்தா என்ன செய்ய சொல்லிட்டு ஒரு சப்போர்ட் பண்ணியிருப்பார். இன்னைக்கு இங்கே இருந்துக்கிட்டு அங்கே சப்போர்ட் பண்ணுவார். அப்போ இவருக்கு வந்து தெரியும் என்னன்னா நமக்கு சப்போர்ட் பண்ணார். இப்போ அங்கே ஆஃபீஸர்ஸ் வந்து அப்படி பயங்கரமாக இருப்பாங்க. உங்களுக்கு புரியுங்களா. அது வந்து 3 விதமான ஆஃபீஸர்ஸுங்க. ஒன்று பொலிட்டிக்கலி ஃபுல்லாக இந்த பக்கம் அஃபிலியேட்டட், அது ஏடிஎம்கே டிஎம்கே அது ஏதோ கணக்கு பொலிட்டிக்கலி ஃபுல்லி அஃபிலியேட்டட். இன்னொன்று வந்து கரப்ஷன், நீங்களும் பண்ணிக்கங்க நானும் பண்ணிக்கிறேன். இன்னொன்று வந்து கரப்ஷன், நீங்கள் பண்ணிக்கங்க நான் பண்ண மாட்டேன். 3 வந்து நானும் பண்ண மாட்டேன் உங்களையும் பண்ண விட மாட்டேன். 3 விதமான அதிகாரிகள் இருக்கிறாங்க. உங்களுக்கு புரியுங்களா. அப்போ இந்த 3 அதிகாரியில் இவர் ஒருத்தரை யாருன்னு பிடிக்கணும். இவங்களுக்கு எப்படி வேண்டப்பட்டவங்க, எப்படி நானும் பண்ண மாட்டேன் நீ பண்ண மாட்டேங்கிற ஆஃபீஸர் வேணுமா, அவர் பண்ண விட நம்ம மட்டும் பண்ணலாங்கிற ஆஃபீஸர் வேணுமா, அவரும் பண்ணிக்கிட்டு நம்மளும் பண்ணிக்கலாங்கிற ஆஃபீஸர் வேணுமா, தே ஹேவ் டு செலக்ட். அப்போ அது வந்து ஒரு 60 நாளில் புரியாது. இட் வில் டேக் டைம். ஓகே, இடைத்தேர்தல் எப்படி இருக்க போது? விஜய் அவர்கள் மீதான அதிருப்தியோ இல்லை இடைத்தேர்தல் நடக்கட்டும், அதுவே சந்தேகம் தாங்கிறீங்க. ஸ்டே எல்லாம் கேட்டிருக்காங்கல்ல. நீங்கள் வந்து கண்ணா பின்னான்னு போகிறாங்க, ஒரு குதிரை பேரம் நடக்குது, பொசுக்குன்னு நான் வந்து மக்களால் தேர்ந்தெடுப்பு நாங்கள்லாம் ஓட்டு போட்டு நீங்கள் தாங்க எங்கள் எம்எல்ஏ சொல்லியிருக்கேன். உங்கள் கட்சிக்காக 100 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, அந்த எம்எல்ஏக்காக 100 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்கள் ராஜினாமா பண்ணி அந்த ஓட்டு பூரா திருப்பி கொடுப்பீங்களா? ராஜினாமா பண்ணிட்டு திருப்பி நான் தாவே கலந்து போட்டி போட போகிறேன்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு முதல்ல சீட்டு கொடுப்பாங்களா இல்லைன்னு தெரியணும். ப்ளஸ் இவர்கள் வெற்றி பெற்ற செல்லான்னு ஒரு 10 கேஸ் ஓடிட்டு இருக்கு. ப்ளஸ் இவங்க கட்சி மாதிரி ஓட்டு போட்ட செல்லான்னு ஒரு கேஸ் ஓடிட்டு இருக்கு. ஏற்கனவே இவர்கள் எம்எல்ஏவாக இருக்கும்போதே 2 கேஸ் ஓடிட்டு இருக்கு. ஒன்று இவர்கள் வென்றது செல்லாதுன்னு, இன்னொன்று வந்து இவர்கள் வந்து எதிர் தரப்புக்கு சென்றது செல்லாதுன்னு 2 கேஸ் ஓடிட்டு இருக்கு. அப்போ வந்து 3ஆவதாக வந்து ராஜினாமா பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ அதுக்கு ஒரு ஸ்டே கேட்டிருக்காங்க. அதனால தான் இப்போ நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் பல இடங்கள் கொடுத்தாலும் தமிழ்நாட்டு கொடுக்கல. இப்போ வரைக்கும் 7 தொகுதிக்கு நடக்க வேண்டியிருக்கு. நடக்குதா இல்லையாங்கிற நம்ம 6 மாதத்துக்குள்ளே இவங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா 6 மாதம் நடத்தி ஆகும். ஸோ எப்போ அறிவிக்கிறாங்க என்னங்கிற பார்க்கணும். ஓகே, இடைத்தேர்தலில் வந்து வெற்றி தோல்விங்கிறத தாண்டி இடைத்தேர்தல் நடக்குமா நடக்கலையாங்கிறது அது முதல் கேள்வி. 2வது நீங்கள் கேட்குறீங்க வெற்றி வேணும்னா 7ல் 4 வென்றா தாவேக்காக ஃபுல் அப்பர் ஹேண்ட். 3 கீழே போச்சுன்னா இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் நம்பிக்கை ஆயிடுவாங்க. தைரியம் பாருங்க, ரைட்டு தாவேக்கா அமைக்கிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஆயிடுவாங்க. சார், ஒருவேளை தாவேக்காவுக்கு இந்த இடைத்தேர்தல் மூலமாக ஒரு பெரும்பான்மை அவங்க கட்சிக்கே கிடைச்சிருச்சு அப்படின்னா கூட்டணி கட்சிகளுடைய பலம் குறைய வாய்ப்பு இருக்கா? அதுதான் அவங்கெல்லாம் கவலைப்படுறாங்க. அது கூட்டணி கட்சியோட பலம் குறையாது, கூட்டணி கட்சியோட அதிகாரம் குறையும். உங்களுக்கு கூட்டணி கட்சிகள் அப்படியே தான் இருப்பாங்க, அவங்களுடைய செல்வாக்கு வந்து குறையும். அந்த பயத்தில் இருக்காங்க. திருமாவளவன்லேருந்து இடதுசாரிகள் அதை வந்து மறைமுகமாக சொல்லிட்டாங்க. காங்கிரஸ் கட்சி மட்டும் தான் பயப்படல. காங்கிரஸ் கட்சி வந்து என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, டே 1ல் அவங்க கையெழுத்து போட்டு கொடுத்ததுலேயே நாங்கள் வந்து காலத்துக்கு உங்களுக்கு வந்து கையெழுத்து போட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டாங்க. அவ்வளோ எழுதி கொடுத்து முடிச்சு வந்துட்டாங்க அவங்க. வந்து நீங்கள் இப்போ உள்ளாட்சி தேர்தல், சட்டமன்ற பொது தேர்தல், மக்களவை பொது தேர்தல், ராஜ்யசபா தேர்தல் எல்லாத்துக்கும் நம்ம கூட்டணிங்கன்னு அன்றைக்கே சொல்லிட்டாங்க. ஆனால் இவங்கெல்லாம் வந்து கூட்டணி கிடையாது, ஆதரவு மட்டும்தான், அமைச்சரில் பங்கேற்கிறோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடந்துட்டு வராங்க. இப்போ ஒரு ஹோல்டு பிடிக்க பார்க்குறாங்க. இவருடைய பொலிட்டிக்கல் ராஜதந்திரம் வந்து அவங்களுக்கு ரொம்ப வியப்பு ஏற்படுத்துது. அவர் வந்து பாவம் அண்ணே நீங்கள்லாம் காப்பாற்றுங்கண்ணே அப்படின்னு சொல்லுவார் நினச்சிருந்தா, இந்த பக்கம் சொல்கிறார் அண்ணே நீங்கள்லாம் காப்பாற்றணுன்றார். சரி அம்பி தான்ப்பா நம்ம பையன் நம்ம கண்ட்ரோல் தான். அந்த பக்கம் போனால் டபக்குன்னு வந்து வேற ஒரு கெட்ட போட்டு அண்ணின் மாதிரி கேட்டார். அந்த கன்ஃபியூஷனில் கூட்டணி கட்சிகள் பூரா இருக்கிறாங்க. அப்போ என்னென்ன அவங்க நம்ம கண்ட்ரோலில் இருப்பாங்கன்னு கூட்டணி கட்சி எதிர்பார்க்குறாங்க. இன்னைக்கு அவங்க கண்ட்ரோலில் இல்லை. உங்கள் தகவலுக்காக 234 தான் 234 தான் 118 வேணும். உங்களுக்கு புரியுங்களா? இப்போ வந்து ஒருத்தர் வந்து சபாநாயகர் ஆயிட்டார். ஸோ 233 7 காலி. உங்களுக்கு புரியுங்களா? அப்போ 226. அப்போ 113 இருந்தாலே போதும் இன்னைக்கே. உங்களுக்கு புரியுங்களா? அப்போ இவர்கிட்ட 107 இருக்குது, காங்கிரஸ்ட்ட 5 இருக்குது. ஸோ 112 இவங்கள்ட்டே இருக்குது. ஸோ இந்த ஐயுஎம்எல்லேருந்து யாராவது ஒருத்தர் நாளைக்கு வந்து சட்டமன்றத்தில் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா 2 கட்சிகள் முறைச்சா கூட, கூட்டணி கட்சியிலே முறைச்சா கூட ஒரு ஆபத்து கிடையாது நாளைக்கு தெரியும். ஏன்னா 234 118 காட்டணுங்கிறதே கிடையாது. எவ்வளோ இருக்குதோ அதில் பாதி காட்டணும். நான் சொல்ல புரியுங்களா? மெஜாரிட்டிங்கிறது எவ்வளோ இருக்குதோ அதில். 234 மெஜாரிட்டி கிடையாது. அது வந்து ஆட்சி அமைக்கும் போது, ஏன்னா 234 இருந்தாங்க இன்னைக்கு வந்து எவ்வளோ இருக்குதோ அதில் மெஜாரிட்டி. அப்போ இன்னைக்கு 7 சீட்டு காலி.
மேலே ஒருத்தர் சபாநாயகர் உட்காந்துருக்காரு 8 சீட்டு காலி. அப்போ 8 வந்து 204 8 போச்சுன்னா 226 226க்கு 113 தேவை. புரியுதுங்களா? 113 சும்மாவே வச்சிருக்காரு. அவரே 107 வச்சிருக்காரு. காங்கிரஸ் 5 வந்துச்சு, 112 வந்துருச்சு. உங்களுக்கு புரியுங்களா? IUML 2 இடதுசாரி கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், இந்த 3 பேரில் மொத்தம் வந்து 8 சீட் இருக்கு. 8 சீட்டில் ஒரு கட்சி சப்போர்ட் பண்ணா போதும் இவருக்கு. எல்லாருமே சப்போர்ட் பண்ணல. அண்ணன் விடுதலை சிறுத்தைகள் கோச்சுட்டு போறாருன்னா சரினேன்றாரு. 2 கம்யூனிஸ்ட் நாங்கள் கோச் போறாங்க சரினேன்றாரு. IUML மட்டுமே கூட போதும். இன்னைக்கு நிலைமை அது. ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம். தாவேக்காவே தன்னுடைய பலத்தை தீர்மானிக்குதா அப்படிங்கிறத. நன்றி சார், உங்களுடைய அரசியல் தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்திருக்கீங்க. நன்றி.